மக்கள்னு ஒரு படம் பார்த்தேன். அது என்ன பண்ணிச்சுறானே தெரியல. அந்த மாயாண்டி குடும்பத்தார் வந்து முந்தா நாள் வந்து படம் பார்த்துருப்பானு போல, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறானுங்க ஃபுல்லா. சரியா பார்க்க தெரியல. வீராய் மக்கள் தலாமா பார்க்கலாம். என்னை பொறுத்த அளவுக்கு மனசுக்கு நிறைவா திருப்தியா இருக்குது. கிராமத்து படம் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறது. என்ன சொல்றது, 3 அண்ணன் தம்பிங்க, அக்கா, தங்கச்சி, சரியா, ரொம்ப சென்டிமெண்ட். மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் மாயாண்டி குடும்பத்தார் இருக்கா? ஆமா, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நிறைவா இருக்குது பாக்குறதுக்கு. சந்தோஷமா, என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலியோட கொஞ்சம் பார்க்கலாம். மாயாண்டி படம் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணி இது போட்டுக்கிறாங்க. ஒரு காப்பி அடிச்சு போட்டுக்கிறாங்க. லாக் ஏதாவது இருக்கும்ல, படம் ஃபுல்லாவே படம் ஃபுல்லாவே லாக் தான்றீங்களா? ஓகே, படம் கொஞ்சம் அதே சேம் தான். அதான் சொல்லிட்டேன், அத காப்பி அடிச்சுதான் இந்த படத்துக்கு போட்டு. மாயாண்டி குடும்பத்தார் படம் பாத்தீங்களா? அதே சேம் தான், அதே கான்செப்ட்ல தான் வச்சிருக்காங்க. அதேதான், அது பார்ட் 2 அப்படியே தான் வச்சுக்கிறாங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி கதை. அது வந்து இந்த காலகட்டத்துல எவன் பாப்பான்னு தெரியல. எனக்கு வந்து இந்த தேட்டர் விட்டா அந்த தேட்டர்ல ஓடணும்னு தெரியல. அந்த மாதிரி அந்த காலத்து ஒரு சென்டிமெண்டான படம். யாரு வந்து குடும்பத்துல வந்து ஒழுங்கா இருக்குது? இப்ப அண்ணன் தம்பி யாரு இப்ப ஒழுங்கா இருக்குது? குடும்பத்துல யாரும் கிடையாது, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்டுன்றது வந்து ஃப்ரெண்டு தனி வேற, சரிங்களா? குடும்பத்துல வந்து சண்டை எல்லாமே இருக்கும், பொறாமை எல்லாமே இருக்கதான் செய்யும், சரிங்களா? அதுதான் எடுத்துக்காட்டு மாயாண்டி படம் போட்டாங்க. சோ இப்போ அன்பான படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஆனா காப்பி அடிச்சு போட்டுக்கிறாங்க. ஆமா, படத்துல படம் நல்லா இருக்குதுப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தென் மாவட்ட சைட்ல இருக்கிற ஒரு படம் பார்த்தேன். நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபேவரட்டு. இது ஃபேமிலி ஸ்டோரியா, என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு இது நிறைவா இருக்குது படம் பார்த்தது. படம் வந்து மட்டமா இருக்குது. இந்த படம் வந்து ஒரு லாஜிக்கும் இல்ல. இந்த காலகட்டத்துல வந்து அண்ணன் தம்பி வந்து பாசமா இருக்கிறானுங்க, அப்படியே ஒட்டு குத்துக்காம இருக்கானுங்களா, தங்கச்சியோட ஒட்டு குத்துக்காம இருக்கிறானுங்க. இது ஆனா நடக்குமா? ஓகே, நடக்குது 2024, சரிங்களா? அது வேற இடம், இது வேற இடம், சரிங்களா? ஒண்ணுமே இல்ல கான்செப்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் நல்லாவே இல்லை ப்ரோ. உண்மையிலே அச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டா ராயன் படம் பாத்தீங்களா, எப்படி அண்ணன் தம்பி குத்தினானுல, அது கதை. ஏன்னா அது ரியாலிட்டி. இப்போ குடும்பத்துல வந்து சண்டை தான் நடக்குது, வேற என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. மாயாண்டி குடும்பத்தார்லயே பிரிஞ்சிடுறாங்க, இதுலயே பிரிஞ்சு அதே கதை ஸ்டோரி தான், இதுலயும் அதே ஸ்டோரி, அதுலயும் அதே ஸ்டோரி தான். ஒட்டு குத்துக்காம இருக்கிறானு, சொத்துல அச்சிக்காம இருக்கிறானுலாம் கதை எடுத்து வச்சுக்கிறானுங்க. இதை வந்து டேரக்டர் வந்து பழைய பீஸா இருப்பான் போல, அதுக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கிறான். இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறானுங்க. இதை வந்து அத்த சோ ஓதானே தெரியல எனக்கு. ஓகே, படத்தை காப்பி அடிச்சிட்டாங்கன்றீங்க? ஆமா, சேம் காப்பி தான், ஒன்றும் முடியல, புரியுதுங்களா? படத்தை பார்த்தேன், சரிங்களா? எதுக்கு நம்ம போய் டிக்கெட் போட்டு பார்த்தேன், சரி சும்மா உட்காந்து பாக்குறமே பார்த்தேன். கடைசியில் அதை பார்க்கும் போதே புரிஞ்சிச்சு, ஸோ படம் இதோட கான்செப்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. மாயாண்டி குடும்பத்தார் எப்படி எடுத்தாங்களோ அதே சேம் அதே தான், சரிங்களா? இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வந்து எப்படி சொல்றது, இந்த 2024 வந்து இப்படிதான் ஒரு குடும்பம் இருக்கும் அப்படின்றது இல்லை, புரியுதுங்களா? என்ன பொறுத்த படமே சுத்தம் போரு. படம் வந்து 2K கிட்ஸ் பாப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? 2K கிட்ஸா? 90 கிட்ஸே பார்க்க மாட்டாங்க. 90 கிட்ஸே பார்க்க மாட்டாங்க. இதுனா என்ன படம் இது? எம்ஜிஆர் காலத்து படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க, அண்ணன் தம்பி ஒத்துமை கதை. இப்பெல்லாம் வந்து எப்படி கை ஊத்திக்கிறானுங்க, வேஸ்ட் ப்ரோ படம். சொந்தக்காரன் நம்புறதுக்கு பதிலா வெளி மக்களை நம்பிட்டு போயிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும், சரிங்களா? நம்ம கரெக்ட் தான் ப்ரோ. இந்த படம் எப்படி உங்களுக்கு அட்டாச் எதுவும் ஆச்சா? நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து எல்லா வீட்லயும் சண்டை நடக்குது, அண்ணன் தம்பிலாம் அடிச்சுன்னு மாயறாங்க. இந்த படத்தை பார்த்தா அண்ணன் தம்பி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அண்ணன் தம்பிலாம் வந்து கொஞ்சம் ஒன்னா சேருவாங்க. இந்த கிட்ஸ் இப்ப காலைல ரிவ்யூ கட்டுறது பாத்தீங்கன்னா எல்லாம் 90 கிட்ஸ் தான். இந்த படம் பார்த்தோன்னா எங்களுக்கு மாயாண்டி குடும்பத்தார் ஞாபகம் வந்துச்சு, எங்க குடும்பத்தோட சிங்க் ஆச்சு, எங்க குடும்ப ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க மாயாண்டி குடும்பத்தை ஞாபகம் வந்துச்சு, அது நீ மாயாண்டி குடும்பத்தை இருப்பாரு. எது இந்த 10 வர வீராய் மக்கள் எது வர வீட்டுல டிவில எப்பனா போடுவோம் மாயாண்டி குடும்பம், அதை பாத்துக்கோ. சீமா நச்சிருவா போல நல்லா இருக்கும், அதை பாத்துக்கோ. இது ஏன் வர? அதோட காப்பி தானே இது. காப்பி எது? நீ அந்த பத்தியே பாரு. நீ ஒரு படம் ஃப்ரெஷ்ஷா எழுதுனா ஃப்ரெஷ்ஷா எழுதணும். நீ காப்பி எடுத்து அந்த பத்தியே பார்த்து எது இது வர? இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல ப்ரோ, இந்த படத்துக்கு ரேட்டிங்கே இல்ல ப்ரோ. எனக்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டீங்களா? எதுவுமே கிடையாது ப்ரோ. உண்மையிலே தரமுறை இது பார்த்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி படம், இப்ப எல்லாம் அவன் தனித்தனியா அவன் குடும்பத்தை அவன் குடும்பம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அதை பத்தி நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது பார்க்கலாம், ஆனா இப்ப விரும்ப மாட்டாங்க. 2K கிட்ஸ் விரும்ப மாட்டாங்க. 2K கிட்ஸ் இது ஒரு பார்க்க கூடாத ஒரு படம். விரும்ப மாட்டாங்க. இந்த படத்துல எதுவும் லேக் எதுவும் இருக்கா? படமே லேக் ப்ரோ. படத்தையே வந்து கட் பண்ணுவானு. இப்போ வந்து கேட்கறானுங்க, கட் பண்ணி 10 போடுன்னு கேட்டாங்க வச்சுக்கலாம். இப்ப நான் 10 கட் பண்ணுவேன்னு. எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு ஃபேவரட்டா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று பிடிக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்றதுனால நல்லா இருக்குது, நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்குது. இந்த படம் வந்து இந்த காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்களா எப்படி? எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அது அப்படியே மாயாண்டி குடும்பத்தார வந்துட்டு போயிடுச்சு, சரிங்களா? சேம் அதே தான், அதே காப்பி தான் இதுவும் நான் சொல்லுவேன், சரிங்களா? படத்துன்னு பார்த்தாக்கா சும்மா உக்காந்தோமா, வந்தோம், டிக்கெட் எடுத்தோம், ஏசில உக்காந்தோம், போனோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற சரி, ஓகே. இதே காலத்துல என்ன அரைச்சு மூவே அரைச்சிட்டு இருக்கேன்.
தமிழ் சினிமா வளரணும், வேற மாதிரி கான்செப்ட் கொண்டு வரணும், புது கான்செப்ட் கொண்டு வந்து படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒண்ணுமே இல்ல, அடுத்தே கட் பண்ணும். நீ ஷோவே ஓட்டாத. எனக்கு அந்த ஷோ பாரு, ரோஹித் தரல தூக்கிடுவான் பாரு. நான் சொல்றேன், ரோஹித் தரல அந்த ஷோ தூக்கிடுவான். ஓகே, காப்பி அடிச்சு போட்டுருக்காங்க. அதே சேம் தான் சார் இந்த படம். அதேதான். அதே சேம் தான். இது வந்து காப்பி அடிச்சு இந்த படத்தை போட்டுருக்காங்க அவ்வளவுதான். அதே சேம் தான். சரி, நம்ம மாயிடி கொடுத்தாரு காப்பி. இப்போ மைண்ட் குடும்பத்தாரே காப்பி அடிச்சு போட்டுருக்காங்களா? நெகட்டிவா சொல்ல போனாக்கா ஒண்ணுமே இல்லையே, அதே காப்பி தான் இவங்க அடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப என்ன அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. சேம் அதே தான், ஒண்ணுமே இல்லையே. இப்போ இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு என்ன பொறுத்த அளவுக்கு நான் 8 கொடுப்பேன்பா. 8 கொடுப்பீங்க. 8 கொடுப்பேன். பிரசாந்த் அந்தகன் படத்துல வந்து டிக்கெட் கிடைக்கல. ஓ, அந்தகன் படத்துக்கு வந்தீங்க, டிக்கெட் கிடைக்கனால இப்படி ஃபேமிலி டிராமானாக போய் பார்த்தேன். ஓ, ஃபேமிலி டிராமான்றனால பாத்தீங்க. படம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. சரியா ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட்டிங்கா ப்ரோ, கைக்கே ஊத்த போறோம் ப்ரோ. டேரக்டர் கும்முன்னு போயிடு. அதோட நம்ம குடும்பத்துல எப்படி இருக்குதோ அதே தான் இந்த கதை, சரிங்களா? இது வந்து இந்த காலத்துக்கு வந்து செட் ஆகாது உண்மையிலே, சரிங்களா? படம் வேஸ்ட். படம் வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ப்ரோ ஜீரோவே கொடுக்க மாட்டோம் ப்ரோ. ஜீரோவை பாதி கட் பண்ணி பாதி முட்டையா தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது. ஆமா, மட்டமா இது படம். சரி, ஓகே. ரேட்டிங் கொடுக்கணும் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 4.5 4.5 கொடுப்பீங்க. பாத்துக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, பாசத்தோட படம் இது. பாசத்தோட. ஆமா, இப்ப வந்து சண்டை மாட்டிக்கிறாங்க எல்லாம் பண்ண இந்த படத்தை பார்த்தா எல்லாரும் வந்து ஒன்னா ஒண்ணா சேர்ந்து சேருவாங்க. சரியா, அது அன்பான படம் இது.